ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை விழாக்கு தான் பார்க்க போறீங்க. எப்போவுமே நான் ஞாயிற்றுக்கிழமைனா முன்னாடியே வீடெல்லாம் தொடச்சு, பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி பொட்டு வச்சு ரெடி பண்ணிடுவேன். ஆனா, அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் போச்சு இல்லையா? லாஸ்ட் டியூஸ்டே. அதனால ரொம்ப பிஸி. இன்னைக்கு தான் ஃப்ரீ ஆனேன். அ ஸோ, அதனால இன்னைக்கே முடிச்சிடலாம் கடகடன்ட்டு அப்படின்ற ஒரு தைரியத்தில இறங்குனேன். பண்ணிகிட்ருக்கும்போது எதுவும் தெரியல. ஃபாஸ்ட்டா முடிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வேற 1 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபங்ஷன் இருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எதுவுமே தெரியல. அந்த ஃபங்ஷன்ல போயிட்டு உட்காந்துட்டு எழுந்துக்க முடியல. அவ்ளோ ஒரு பெயினு. கால் வரல. அதனால இனிமே ஒரே நாள்ல எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட வந்துட்டேன். ஆனா நல்லபடியா இன்னைக்கு பூஜை முடிச்சேன். அது வரைக்கும் கடவுள் எனக்கு அருள் குடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பூக்கார அக்கா பூ எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. சம்பங்கி எப்பவுமே பூஜை ரூம்ல இருக்கும். ம் அது ஒரு 3 நாளைக்காவது அதோட வாசனை நல்லாருக்கும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அ அதனால சம்பங்கி எடுத்து சாமிக்கு சாத்திட்டு, சாமந்தி எல்லாமே சாமிக்கு வச்சுட்டு, விளக்கேத்திட்டு பூஜைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ரொம்ப வடை, பாயாசம் அதெல்லாம் எதுவும் செய்யல. அ இன்னைக்கு சீக்கிரமாவே பூஜை முடிக்கணுன்றதுக்காக சர்க்கரை பொங்கலும், இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் வாங்கி குக் பண்ணிட்டேன். அத வச்சு நெய்வேத்தியமா படைச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். என்னோட வாய்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னைக்கு பண்ண வேலைக்கு எனக்கு கோல்டு, பாடி பெயின், டோட்டல் பாடி டேமேஜ் எல்லாம் ஆச்சு. அதனால எப்பவுமே முந்தின நாளே எல்லா வேலையும் முடிக்கணும். அப்போ கொஞ்சம், இப்போ கொஞ்சம் செஞ்சா தான் நம்ம உருப்படியா இருக்க முடியுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ. டேக் கேர். பாய்.